இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை பார்க்கலாம். முதல்ல ஈழநாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். தையிட்டி விகாரை சூழலில் காணிகளை விடுவிக்க முடிவு, உள்ளூராட்சி தேர்தலுக்கு முன் சாத்தியம். வலிவடக்கு தையிட்டி பகுதியில் ஆக்கிரமிக்கப்பட்ட பொதுமக்களின் நிலத்தில் கட்டப்பட்டிருக்கும் விகாரையை சூழ இருக்கும் காணிகள் பலவற்றை விடுவிப்பதற்கு அரசு உயர்மட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகின்றது என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். படுகொலையான ஊடகர்களுக்கு நீதி கேட்டு யாழில் ஆர்ப்பாட்டம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. புதிய பாப்பரசர் தெரிவுக்கான மாநாடு 7ஆம் தேதி ஆரம்பம் என்கிறதான கட்டப்படப்பட்டுள்ள ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. சீனாவின் வர்த்தக அமைச்சர் இயோனில் இலங்கை வருகின்றார். சீனாவின் வர்த்தகத்துறை அமைச்சர் வாங் வென்டாவோ எதிர்வரும் ஜூன் மாதம் இலங்கைக்கு வருகை தரவுள்ளார் என்று அரசாங்க தகவல்களில் தெரிவிக்கின்றன. அனுர அரசாங்கத்தின் மீது விரக்தியில் பொதுமக்கள் ஐக்கிய மக்கள் சக்தி சாடல் என்கிறதான ஒரு செய்தி. நாட்டில் நடந்த ஊழல் என்ன, அரசு வெளிப்படுத்த வேண்டும், பொதுஜன பெரமுன கோரிக்கை. நாட்டில் இடம்பெற்ற ஊழல் என்ன என்பதை நாட்டு மக்களுக்கு அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். அதீத வெப்பம், முதியவர் மரணம் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. மத்தள விமான நிலையம் விற்பனை செய்யப்படலாம் கூறுகிறார் உதயங்க வீரதுங்க. யாழில் மின்னல் அழுத்தம் காரணமாக 19 பேர் பாதிப்பு. எமது போராட்டத்தை முடக்க அனுரவின் அரசு தீவிர முயற்சி, காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் பகிரங்க குற்றச்சாட்டு. எனக்கு நீதி கிடைக்குமா என்பது தெரியவில்லை, ரணில் விக்ரமசிங்க ஆதங்கம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இவை ஈழநாட்டு பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். தொழில்நுட்ப கல்லூரியை விடுவிக்குமா அரசாங்கம், ஸ்ரீதரன் எம்பி கேள்வி. போர்க்காலம் சமாதான காலம் என்ற நிலை மாறுதல்கள் எல்லாவற்றையும் கடந்து கல்வி, பொருளாதார, சமூக மற்றும் அரசியல் தளங்களை சமநிலையில் மேல் உயர்த்திய விடுதலை புலிகளின் காலத்தில் கிளிநொச்சி மண்ணின் அடையாளங்களில் ஒன்றாக இருந்த ஆணை விழுந்தான் தொழில்நுட்ப கல்லூரியை இராணுவத்தினரிடமிருந்து விடுவித்து மீள இயக்குவதற்கு இந்த அரசாங்கமாவது நடவடிக்கை எடுக்குமா என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார் என்கிறதான இந்த செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. முல்லைத்தீவில் சிவராம் நினைவு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. உள்ளக அலுவல்கள் அலகு யாழ் மாவட்ட செயலகத்தில் தமிழ் தேசிய பேரவைக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும், மாவீரர் போராளிகள் குடும்ப நலம் காப்பகம் என்கிறதான ஒரு செய்தி. மாணவர்கள் மீதான அடக்குமுறை விசாரித்து அறிக்கையிடுமாறு ஆணைக்குழு வேண்டுகோள். நயினாதீவு இறங்குதுறையில் மக்கள் நேற்று கவனவீர்ப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. தாரகி சிவராம் ரஜிவர்மன் நினைவேந்தல் வடமராட்சி ஊடக இல்லத்தில் அனுஷ்டிப்பு. வட்டுக்கோட்டை சிறுமி துஷ்பிரயோகம், மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலையீட்டாலேயே சந்தேக நபர்கள் கைது. வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவில் சிறுமி துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டமை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பணிமனையில் நடவடிக்கையின் மூலமே வெளிக்கொணரப்பட்டது என்று அதன் இணைப்பாளர் கனகராஜ் தெரிவித்துள்ளார். இணுவில் பொது நூலக ஆண்டு நிறைவு விழா என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. வவனியா குளத்தில் மீட்கப்பட்ட சடலத்தை அடையாளம் காண உதவுமாறு கோரிக்கை. 2 பதாதைகள் தாங்கி வரும் இலங்கை போக்குவரத்து சபை பஸ், பயணிகள் குழப்பம். 2 பதாதைகளுடன் சேவையில் ஈடுபடும் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகள் பயணிகள் குழப்பம் அடைந்துள்ளனர். கிளிநொச்சி மாவட்டம் வட்டக்கச்சிக்கு மாத்திரம் செல்லும் ஒரு பேருந்து வட்டக்கச்சி பெயர் பலகையை மறைவான இடத்தில் வைத்தவாறு அக்கறை பெற்று பெயர் பலகையுடன் பயணிகளை ஏற்றுகின்றது. மிகவும் குறைந்த வேகத்தில் நகரும் இப்பேருந்து ஏனையின் வீதிகளில் வவுனியா வரை செல்லக்கூடிய பயணிகளை ஏற்றி பயணிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனால் தாமதமாக சேவைக்கு சென்று அறிக்கையிடுவதனால் தமது சொந்த விடுப்புக்கு பங்கம் ஏற்படுவதாக குறித்த பேருந்தில் பயணிக்கும் அரசு தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் என்கிறதான அந்த செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. கணிதத்துறையில் ஹார்ட்லி மாணவன் முதலிடம். ஆசிரியை தாக்கிய ஆசிரியைக்கு சிறை. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது ஊழல் குற்றங்களுக்கு இருந்த அரசியல் பாதுகாப்பு அகற்றம் பிரதமர் ஹரிணி பெருமிதம். 90% அதிகமான வாக்குச்சீட்டு விநியோகம். உள்ளூராட்சி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்களிப்பு சீட்டுகளில் 90% அதிகமானவை விநியோகிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சிறை காவலரின் வீட்டில் நடந்த விருந்து, போதைப் பொருள் கடத்தல்காரர் மரணம். அதிகாரத்தை பெறுவதற்கு மக்களிடம் அதிக பொய் கூறுகிறது எதிர்கட்சி, ரெல்வின் சில்வா குற்றச்சாட்டு. போதைப்பொருள் வைத்திருந்த 331 பேர் போலீசாரால் கைது. நாடளாவிய ரீதியில்
நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது போதைப் பொருட்களுடன் 331 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது நோட்டிகா அதிசொகுசு பயணிகள் கப்பல் என்கிறதான இந்த செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. இந்தியாவுடன் இலங்கை செய்த ஒப்பந்தம் என்ன? பத்ரமுள்ள சீலரத்ன தேரர் கேள்வி. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் இலங்கை செய்து கொண்ட ஒப்பந்தங்களை அரசாங்கம் ஏன் வெளியிடவில்லை என ஜனசித பிரமுன கட்சியின் தலைவர் பத்ரமுள்ள சீலரத்ன தேரர் கேள்வி எழுப்பியுள்ளார். கண்டியில் திரண்ட பக்தர்களுக்கு போதிய வசதிகள் வழங்கவில்லை பிதிவித்ரு ஹெல உரிமைய குற்றச்சாட்டு என்கிறதான அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. பெண்ணை கொன்று சடலத்தை வெட்டி ஆற்றில் வீசிய 2 பேர் கைது. கொழும்பில் நடந்த கோர சம்பவம். கொழும்பு கிரான்பாஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஸ்டேஸ் வீதி நவகம்புர பிரதேசத்தில் பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் 2வது கணவரும் மருமகனும் கிரான்பாஸ் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஸ்டேஸ் வீதி நவகம்புர பிரதேசத்தை சேர்ந்த 65 வயதுடைய பெண்ணொருவர் ஏப்ரல் 22ஆம் தேதியிலிருந்து காணாமல் போயுள்ளதாக கிரான்பாஸ் போலீசார் நிலையத்துக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. காணாமல் போன பெண்ணின் 2வது கணவரும் மருமகனும் இணைந்து அவரை கொலை செய்திருக்கலாம் என காணாமல் போன பெண்ணின் மகள் போலீசாருக்கு தெரிவித்துள்ளார் என்கிறதான அந்த செய்தி தொடர்கின்றது. மாணவர்களை விட மாணவிகளே பல்கலைக்கு அதிகமாக தெரிவு. 2024ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சைகளின் ஆண் பரீட்சார்த்திகளை விட பெண் பரீட்சார்த்திகள் அதிக வீதத்தினர் பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி பெற்றுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜேசுந்திர தெரிவித்துள்ளார். தபால் மூல வாக்களிப்பு இன்றுடன் நிறைவடைவு என்கிறதான அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. மாகாண சபை தேர்தலை நடத்த காத்திருக்கின்றோம். சட்ட ஏற்பாடுகளை பாராளுமன்றம் செய்து தர வேண்டும் என்கிறார் மேலதிக தேர்தல் ஆணையாளர். மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவதற்கு தேவையான சட்ட ஏற்பாடுகளை பாராளுமன்றம் செய்து தர வேண்டும். நாம் இதற்காக தொடர்ந்து காத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று மேலதிக தேர்தல் ஆணையாளர் சிவ சுப்பிரமணியம் அச்சுதன் தெரிவித்துள்ளார். தந்தை மகன் உள்ளிட்ட 4 பேர் மின்னல் தாக்கி வைத்தியசாலையில் என்கிறதான ஒரு செய்தி. உள்ளூராட்சி தேர்தல் 30 வேட்பாளர்கள் கைது. ஐஸ் போதைப் பொருளுடன் ஓட்டோ திருடியவர் கைது என்கிறதான ஒரு செய்தி. தேயிலை தோட்டத்தில் அரச மருந்துகள் மீட்பு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது கிழக்கு பல்கலையில் பெரும் நிதி மோசடி விசாரணைக்கு உயர்கல்வி அமைச்சு அறிவுறுத்தல். கிழக்கு பல்கலைக்கழகத்தில் பல்வேறு துறைகளில் இடம்பெற்றுள்ள பெரும் நிதி மோசடிகள் குறித்து உடனடியாக விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உயர்கல்வி அமைச்சுக்கு ஜனாதிபதி செயலகத்திலிருந்து வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தலை அடுத்து உயர்கல்வி அமைச்சு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு கடிதம் மூலம் அதனை அறிவித்துள்ளது என்கிறதான செய்தி தொடர்கின்றது. தேசிய மக்கள் சக்தியினர் சம்மாந்துறையில் பிரசாரம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. மாற்றுத்திறனாளிகளின் சுய உதவிக்குழு கூட்டம் என்கிறதான ஒரு செய்தி. மற்றும் மகாயன கல்லூரி மாணவி அபிசா கலைப்பிரிவில் முதலிடம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தென்கிழக்கு பல்கலை இஸ்லாமிய கற்கைகள் பீடம் புனர் நிர்மாணம் என்கிறதான ஒரு செய்தி. உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது இந்தியா மீது தாக்குதல் நடத்த 130 அணு ஆயுதங்கள் தயார். சிந்து நதி நீரை நிறுத்தினால் போருக்கு தயாராக வேண்டும் பாகிஸ்தான் மிரட்டல். இந்தியா மீது தாக்குதல் நடத்த 130 அணு ஆயுதங்கள் தயாராக உள்ளன என்று பாகிஸ்தான் அமைச்சர் ஹனீப் அப்பாசி தெரிவித்துள்ளார். சிந்து நதி நீரை நிறுத்தினால் இந்தியா போருக்கு தயாராக வேண்டும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது இந்திய பயணத்தை தவிர்க்க கனடா மக்களுக்கு அறிவிப்பு. பிலிப்பைன்ஸ் கடற்பகுதியில் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை. சீனாவுக்கு எதிராக களமிறங்கிய அமெரிக்கா. 54 பயங்கரவாதிகள் சுட்டு படுகொலை. பாகிஸ்தானில் தொடரும் வேட்டை. விசாரணையில் ரஷ்யா சீனா பங்கேற்க வேண்டும் என்கிறதான ஒரு செய்தி. ஈரான் துறைமுகத்தில் விபத்து. இதுவரை 25 பேர் உயிரிழப்பு என்கிறதான செய்திகள் உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளை பார்க்கலாம். 6 விக்கெட் வித்தியாசத்தில் டெல்லி அணியை வீழ்த்தியது RCB அணி என்கிறதான ஒரு செய்தி. 4000 ஓட்டம் குவித்து சூரியகுமார் சாதனை. முத்தரப்பு தொடரில் இந்திய அணி வெற்றி என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. உள்நாட்டு செய்திகளை பார்க்கின்ற போது ரஷ்ய தூதரகம் முன்பாக பதற்றம் என்கிறதான ஒரு செய்தி. ஈழநாட்டு பத்திரிகையினுடைய இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது அரசாங்கத்தின் வருமானம் 22 வீதத்தினால் அதிகரிப்பு. கடந்த ஜனவரி மாதம் அரசாங்கத்தின் வருமானம் 22 வீதத்தினால் உயர்ந்துள்ளதாக மத்திய வங்கி தரவுகள் தெரிவிக்கின்றன. முன்னாள் அமைச்சர்கள் 3 விரைவில் கைது. சட்டவிரோதமாக வாகனங்களை பயன்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் என்கிறதானது செய்தி. தேர்தல் பிரசாரத்துக்கு எனது படம் பயன்பாடு. தேர்தல் ஆணைக்குழுவுக்கு சந்திரிகா குமாரதுங்க கடிதம்.
1560 வாகனங்களுடன் வந்து சேர்ந்தது கப்பல் என்கிறதான ஒரு செய்தி. போத்தலில் அடைக்கப்பட்ட குடிதண்ணீருக்கு விலை நிர்ணயம். கிளிநொச்சி மாவட்டத்தில் உப்புக்கு பெரும் தட்டுப்பாடு என்கிறதான ஒரு செய்தி. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிடி எம்ஆர்ஐ சோதனை பதிவு ரத்து என்கிறதானது செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இவைதான் ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். வலம்புரி நாளிதனுடைய பிரதான தலைப்பு செய்தியாக அரசின் நடவடிக்கைகளால் நாடு ஸ்தம்பித்துள்ளது, பிரமுனவின் செயலாளர் சாகர காரியவசம் குற்றச்சாட்டு. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக தலைமையிலான அரசாங்கத்தின் நடவடிக்கைகளால் நாடு ஸ்தம்பித்துள்ளது என பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் குற்றம் சாட்டியிருக்கிறார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் வித்யானந்தா மாணவி உயிரியலில் முதலிடம். வெளியாகியுள்ள காப்போத்த உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உயிரியல் பிரிவில் முள்ளியவளை வித்யானந்தா கல்லூரி மாணவி விக்னேஸ்வரன் நர்த்திகா மாவட்ட ரீதியில் முதலிடம் பெற்றிருக்கிறார் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று. அதே போல மன்னார் சித்தி விநாயகர் பாடசாலை மாணவி கலைப்பிரிவில் மாவட்ட ரீதியில் முதலிடம். உயர்தர பரீட்சையில் கலைப்பிரிவில் மன்னார் சித்தி விநாயகர் இந்து தேசிய பாடசாலை மாணவி ஜெயந்தன் பவதாரணி முதலிடம் பிடித்து சாதனை படைத்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியும், அதே போல கணித பிரிவில் இந்து மாணவன் அகரன் சாதனை என்ற செய்தியும் காணப்படுகிறது. கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் கிளிநொச்சியில் உப்புக்கு தட்டுப்பாடாம். அண்மை காலமாக கிளிநொச்சி மாவட்டத்தில் உப்புக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இதன் காரணமாக சில வர்த்தக நிலையங்களில் 1 கிலோ உப்பு மாத்திரமே ஒருவருக்கு வழங்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல வடமாகாண விவசாய போதனாசிரியர்கள் நாளை சுகவீன விடுமுறை போராட்டம் என்ற ஒரு செய்தியும், பக்கச்சார்பாக போலீசார் நைனாதீவில் மக்கள் போராட்டம். ஊர்காவத்துறை போலீசார் பக்கச்சார்பாக நடந்து கொள்கின்றனர் என தெரிவித்து நைனாதீவு இறங்குதுறையில் நைனாதீவை சேர்ந்த பொதுமக்கள் நேற்று கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், தபால் மூல வாக்களிப்பு இன்றுடன் நிறைவு, இனி கால அவகாசம் வழங்கப்படாதும் தேர்தல்கள் ஆணைக்குழு. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்கெடுப்பு இன்றுடன் 29ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இதுவரையான காலப்பகுதியில் வாக்களிக்காத அரசு உத்தியோகத்தர்கள் இன்றைய தினம் தவறாமல் வாக்களித்துக் கொள்ளுங்கள் என்றும் அந்த செய்தி. அதேபோல எரிகாயங்களுக்குள்ளான இளம் குடும்ப பெண் மரணம் இணுவிலில் சம்பவம். தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு முதுகெலும்பு இருந்தால் தேர்தல் சட்டத்தை மீறிய பிரதமர் மீது விசாரணை நடத்துக சுமந்திரன். தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு முதுகெலும்பு இருந்தால் தேர்தல் சட்டத்தை மீறிய பிரதமர் ஹரணி மீது விசாரணை நடத்துமாறு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் கோரிக்கை விடுத்திருக்கிறார். நேற்று முன்தினம் தேர்தல் பிரச்சாரத்தில் உரையாற்றும் போதே இவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு கோயில் வளாகத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரியவின் தேர்தல் பேரணி நடைபெற்றதாக புகார் அளிக்கப்பட்ட போதும் தேர்தல்கள் ஆணைக்குழு அதிகாரிகள் அந்த இடத்திற்கு சென்றனர். ஆனால் பிரதமரின் பாதுகாப்பு பணியாளர்கள் தேர்தல்கள் ஆணைக்குழு அதிகாரிகளை உள்ளே நுழைய அனுமதிக்கவில்லை. அவர்கள் திரும்பி சென்றனர். நாட்டில் தேர்தல் நடவடிக்கைகளை நிர்வகிக்கவும் மேற்பார்வையிடவும் தேர்தல் அரசியல் ஆணைக்குழுவிற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு முதுகெலும்பு இருந்தால் அது சம்பந்தப்பட்ட அதிகாரங்களை கொண்டிருப்பதால் அது உடனடியாக இந்த விடயத்தில் நடவடிக்கை எடுக்கும் என்று சுமந்திரன் சவால் விடுத்தார். சட்டங்களின்படி தேர்தல் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து போலீஸ் சேவை தேர்தல் ஆணையத்தின் கீழ் வருகிறது. சட்டம் மற்றும் அரசியலமைப்பு சட்டம் இதை கூறுகிறது. தேர்தல் ஆணைக்குழு ஒரு சுயாதீன ஆணையாக இருந்தாலும் இதன் அதிகாரங்கள் எதையும் பயன்படுத்துவதில்லை. எனவே இந்த சட்டவிரோத நடவடிக்கைகள் அனைத்தும் நடைபெறுகின்றன. இந்த பிரச்சனைகளை விசாரிக்கவோ அல்லது தீர்க்கவோ தேர்தல் ஆணையத்திற்கு முதுகெலும்பு இல்லை என்று கூறிய சுமந்திரன், நல்லாட்சி மற்றும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதாக கூறிக்கொண்ட அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த 6 மாதங்களுக்குள் இவற்றை வெளிப்படையாக மீறுவதாக காண முடிகிறது என்று தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக வலம்புரியின் உட்பக்க செய்திகளுக்குள் கஞ்சா வாள்களுடன் இளவாலையில் 3 கைது என்ற செய்தி. ரூபாய் 35 லட்சம் பெறுமதியான மதுபான போத்தல்கள் கட்டுநாயக்காவில் 5 பேர் கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது. விளையாட்டு செய்திகளுக்குள் வாவ் வைபவ் வயசோ சிறிது படைத்த சாதனையோ பெரிது. 38 பந்துகளில் 101 ஓட்டங்களை விளாசினார். குஜராத்தை பந்தாடியது ராஜஸ்தான் என்று நேற்றைய தினம் ராஜஸ்தான் மற்றும் குஜராத் அணிகளுக்கு இடையிலான ஐபிஎல் போட்டியிலே ராஜஸ்தான் அணியினுடைய 14 வயது வீரர் அடித்திருக்கக்கூடிய சதம் தொடர்பான செய்திகளும் காணப்படுகிறது. சமநிலையை முடிவடைந்தது. வீரர்களின் துடுப்பாட்ட போல் வீரர்களின் போர் என வர்ணிக்கப்படும் தெல்லிப்பளை மகாயனா கல்லூரி மற்றும் சுன்னாகம் ஸ்கந்தவரையா கல்லூரி அணிகளுக்கு இடையிலான 23வது வீரர்களின் போர் கிரிக்கெட் தொடர் நேற்று முன்தினம் சமநிலையில் முடிவடைந்திருக்கிறது என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் இரட்டை கொலை வழக்கு நிபந்தனைகளுடன் 5 பிணை, வவுனியா மேல் நீதிமன்றம் உத்தரவு. வவுனியா தோணிக்கல் பகுதியில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 5 சந்தேக நபர்களுக்கும் பிணை வழங்கிய வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி MFM மிகாஸ் உத்தரவிட்டிருக்கிறார். தோணிக்கல் பகுதியில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி அதிகாலை
வீடு புகுந்து தாக்குதல் நடத்தி பெட்ரோல் ஊற்றி எரியூட்டப்பட்ட சம்பவத்தில் கணவன் மனைவி ஆகிய இருவர் மரணமடைந்திருந்தனர். குறித்த இரட்டை கொலை சம்பவத்துடன் தொடர்புபட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் 6 பேர் வவுனியா போலீசாரால் கைது செய்யப்பட்டு விசாரணைகளை முன்னெடுத்து நீதிமன்ற உத்தரவுக்கமைய தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள பிரதான சந்தேக நபரின் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி சந்தேக நபர்கள் சார்பில் மேல் நீதிமன்றில் பிணை கோரி பிணை மனுவை சமர்ப்பித்திருந்தார். சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் விசேட காரணங்கள் முன்வைக்கப்படாமையால் கைது செய்யப்பட்டவர்களுக்கான விளக்கமறியலை நீடிக்க காரணம் போதாமையால் குறித்த சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்கலாம் என்று நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். உயர்தர பரீட்சை பெறுபவர்களை சமூக வலைதளங்களில் பகிர்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவுறுத்து. உயர்தர பரீட்சை பெறுபவர்களை சமூக வலைதளங்களில் பகிர்வதை தவிர்க்குமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சம்பத் அமரதுங்க தெரிவித்திருக்கிறார். சமூக வலைதளங்களில் பெறுபவர்களை வெளியிடும் போது உரிய நபர்களின் சுட்டன் வேறு நபர்களிடம் சென்றடைந்தால் அதனை கொண்டும் வேறு நபர்கள் பல்கலைக்கழக அனுமதிக்கு விண்ணப்பிப்பதற்கு சந்தர்ப்பங்கள் ஏற்படும் என்று அவர் எச்சரித்திருக்கிறார். அதனை கணனி முறையிலிருந்து அகற்றி உரிய நபர்கள் விண்ணப்பிப்பதற்கு மீள ஏற்பாடுகள் செய்வதற்கு நீண்ட நாட்கள் எடுக்கும். எனவே உயர்தர பரீட்சை பெறுபவர்களை சமூக வலைதளங்களில் பகிர்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தியிருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. ஜனாதிபதி அனுர வியட்நாமுக்கு விஜயம் என்ற ஒரு செய்தி. வெளிநாட்டு செய்திகளுக்குள் தயார் நிலையில் அணு ஆயுதங்கள் தொடர்ந்து மிரட்டுகிறது பாகிஸ்தான். கோரிசாகின் ஹஸ்னவி ஏவுகணைகள் மற்றும் 130 அணு ஆயுதங்கள் இந்தியாவை தாக்க தயாராக உள்ளதாக பாகிஸ்தான் அமைச்சர் ஹனீப் அப்பாசி தெரிவித்திருக்கிறார் என்ற ஒரு செய்தி. ரஷ்யாவிற்கு படைகளை அனுப்பிய வடகொரியா பகிரங்கமாக ஒப்புதல். $400,000 ஏலம் போன டைட்டானிக் பயணியின் கடிதம் என்ற ஒரு செய்தியும். காலக்கெடு நிறைவு இந்தியாவை விட்டு வெளியேறிய பாகிஸ்தானியர்கள். டெல்லியில் தீ விபத்து, 2 குழந்தைகள் உயிரிழப்பு, பலர் காயம், 800 குடிசைகள் தீக்கிரை என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. சாம்பியன் கிண்ணத்தை தனதாக்கியது சண்டிலிப்பாய் பிரதேச செயலகம். யாழ் மாவட்ட பிரதேச செயலகங்களுக்கு இடையிலான மாவட்ட மட்ட வலைப்பந்தாட்ட போட்டியில் சண்டிலிப்பாய் பிரதேச செயலக அணி சாம்பியன் கிண்ணத்தை சுவீகரித்திருக்கிறார்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. அதேபோல வடமாகாண விவசாய போதனாசிரியர்கள் தொழிற்சங்கம் நாளை சுகையின விடுமுறை போராட்டம். யாழ் பல்கலைக்கழகத்தின் உலக நடன தின நிகழ்வு. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சேர் பொன்னம்பலம் ராமநாதன் காண்பிய ஆற்றுகை கலைகள் பீடத்தின் உலக நடன தினம் இன்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் இடம்பெற உள்ளது என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதுபோல வலம்புரியினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக கட்டுமானத்துக்கான மண் தீர்க்க முடியாத பிரச்சனையான கேள்வியோடு ஆசிரியர் தலையங்கம். ஜனாதிபதிக்கு நிகரான உரிமைகள் இந்திய ஒப்பந்ததாரர்களுக்கும் இந்திய ரகசிய ஒப்பந்தத்தால் கிடைக்கும் என்கிறார் கம்மன் பில. இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்டுள்ள மின்சக்தி மற்றும் எரிபொருள் தொடர்பான திட்டங்களுக்கு இலங்கை வரும் இந்தியர்களுக்கு ஜனாதிபதிக்கு நிகரான உரிமைகள் வழங்கப்பட உள்ளதாக உதய கம்மன்பில தெரிவித்திருக்கிறார். மடிக்கணினிக்குள் வெடிகுண்டு அச்சம், ரஷ்ய தூதரகத்தில் பதட்டம். யாழில் மின்னல் அனர்த்தம் காரணமாக 19 பேர் பாதிப்பு. இளைஞன் கொலை வழக்கில் 5 மரண தண்டனை. 2012ஆம் ஆண்டு முகத்துவாரம் பகுதியில் இளைஞன் ஒருவன் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் வழக்கில் 5 மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி. வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் இளம் தொழிலதிபர் கைது. மின்னல் தாக்கி பெண்ணொருவர் பலி, 6 படுகாயம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இதுதான் வலம்புரியுடைய இன்றைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் நாளிதழின் செய்திகளை பார்க்கலாம். உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். மே மாதம் நடுப்பகுதியில் செம்மணியில் அகழ்வு, தற்காலிக கொட்டகை அமைப்பு, ஏனைய ஏற்பாடுகளும் நிறைவு. அரியாலை செம்மணி புதைகுழியில் மே மாதம் மத்திய பகுதியில் அகழ்வு பணிகள் இடம்பெறலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கான முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள் அனைத்தும் முழுமையடைந்துள்ளன என்றும் தெரிய வருகின்றது என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது வர்த்தக நெருக்கடிக்குள் சிக்கியுள்ளது இலங்கை, சீனா கை கொடுக்குமா? இலங்கை இன்று கொந்தளிப்பான வர்த்தக உலகத்துக்குள் முழுமையாக சிக்கியுள்ளது. இலங்கையின் உரிமைகள் குறை மதிப்புக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. இதிலிருந்து மீள்வதற்கு சீனா இலங்கைக்கு உதவும், இவ்வாறு சீன தூதுவர் ஹி ஷென்ஹோங் தெரிவித்துள்ளார் என்கிறதான இந்த செய்தி தொடர்கின்றது. யாழ்ப்பாணத்தில் மின்னல் தாக்கத்தினால் 19 பேர் பாதிப்பு. தவறான முடிவெடுத்து பெண் பலி. தவறான முடிவெடுத்து 30 வயதுடைய குடும்ப பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இணுவில் கிழக்கை சேர்ந்த அந்த பெண் அண்மை காலமாக மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தார் என்கிறதான செய்தி தொடர்கின்றது. 14 வயதையான சிறுவன் IPL சதம் என்கிறதான ஒரு செய்தி. தபால் வாக்களிப்பு இன்றுடன் நிறைவு. சஜித்தை ஜனாதிபதியாகும் வேலை திட்டங்கள் ஆரம்பம். ஹர்ஷன ராஜகருணா தெரிவிப்பு என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. வவனியா இரட்டை கொலை, சந்தேக நபர்களுக்கு பிணை, வவனியா மேல் நீதிமன்றம் உத்தரவு. ரணிலில் கை வைக்கும் துணிவு அரசுக்கில்லை, பிரதான எதிர்க்கட்சி அறிவிப்பு.
முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது கை வைக்கும் துணிவு அரசாங்கத்துக்கு இல்லை என்று பிரதான எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார். மாணவர்கள் மீதான அடக்குமுறை விசாரித்து அறிக்கையிடுமாறு யாழ் பல்கலைக்கழகக்கு அறிவுறுத்துகிறதான செய்தி உதயன் பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். தற்கொலை குண்டு தாக்குதல் மைத்ரி நேற்று சாட்சியம் என்கிறதான ஒரு செய்தி. உயர்தர பரீட்சையில் தோற்றியோருக்கு இணையதளத்தில் ஊடாக பெறுபவற்றை பெறும் வசதி. காப்போத்த உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய அனைத்து பாடசாலை மற்றும் தனியார் பரீட்சார்த்திகளும் தங்களும் பெறுபவர்களை இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் என்று பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நுளம்பு உற்பத்தியிடமாக ஜனாதிபதியின் பங்களாக்கள் சட்ட நடவடிக்கைக்கு தீர்மானம். முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ஜனாதிபதிகளின் வாசஸ்தலங்களுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய வகையில் மாற்றப்படும் என்று அரசாங்கம் அறிவித்த போதும் இந்த பங்களாக்கள் யாவும் நுளம்புகள் பெருகும் வகையில் காணப்படுகின்றன என்று ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. பாவிக்காது விடப்பட்டுள்ள ஆம்புலன்ஸ்கள். சுகாதார அமைச்சின் நிர்வாக குறைபாடு காரணமாக 300 முதல் 600 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஆம்புலன்ஸ்கள் நாடாளுமன்றத்துக்கு அருகில் உள்ள ஒரு கட்டிடத்தில் 6 மாதங்களுக்கு மேலாக தரித்துள்ளது என்று ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. சுற்றுலாவிகளின் வருகை அதிகரிப்பு என்கிறதான ஒரு செய்தி. உயிர் அச்சுறுத்தல் பாதுகாப்பு தேவை நிசாந்த சொய்யா கோரிக்கை என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. யாழ் மாவட்ட அபிவிருத்திக்கு முன்னுரிமை அளிப்போம் வீடமைப்பு அமைச்சர் கருணாதிலக்க யாழ்ப்பாணத்தில் தெரிவிப்பு. தமது அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் 1/3 பங்கு மீள்குடியேற்றம் உட்பட ஏனைய திட்டங்களுக்காக யாழ் மாவட்ட அபிவிருத்திக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது என்று நகர அபிவிருத்தி நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுர கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் ரூபனின் 15வது நினைவேந்தல் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. விவசாய திணைக்களத்தை கண்டித்து நாளை போராட்டம். வரி சிக்கலை தீர்ப்பதற்காக அமெரிக்கா பொருட்கள் இறக்குமதி இலங்கை தீர்மானம். அமெரிக்காவின் வரி விதிப்பை நிவர்த்தி செய்யும் வகையில் அமெரிக்க உற்பத்திகளை இறக்குமதி செய்வதற்கு இலங்கை அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நிறுத்தப்பட உள்ள 24 மணி நேர கடவுச்சீட்டு சேவை 24 மணித்தியால கடவுச்சீட்டு சேவை அடுத்த மாதத்துடன் நிறுத்தப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். பெரும்பாலும் அடுத்த மாதம் கடவுச்சீட்டு சேவை இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும். அதனால் 24 மணித்தியாளர் சேவை அவசியமற்றதொன்றாகிவிடும். வழமை போல் 8 மணித்தியாளர் சேவையே நடைபெறும். ஆயினும் யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டு அலுவலகம் திறக்கப்படுவதை பொறுத்தே இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இலத்திரனியல் கடவுச்சீட்டை கொள்வனவு செய்வதில் எவ்வித தடங்களும் இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். உபயோகித்த வாகனங்கள் இறக்குமதி என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. ஊழலுக்கான பாதுகாப்பை நீக்கியுள்ளது அரசாங்கம் பிரதமர் ஹரிணி தெரிவிப்பு. தமிழரின் அரசியல் அபிலாஷைகளை தேர்தலின் மூலம் பிரதிபலிப்போம் எம்.ஏ. சுமந்திரன் அழைப்பு. தமிழர்களின் வாக்கை கவர பொய்யை அள்ளி வீசும் அனுர சாணக்கியன் எம்பி தெரிவிப்பு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தமிழரின் அடையாளத்தை விட்டுக் கொடுக்க முடியாது சால் சுட்டிக்காட்டு. தொடர்ச்சியாக நாங்கள் உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது ஊழல் மோசடிகளை நிரூபித்து காட்டுக அரசாங்கத்துக்கு பெருமுன சவால். மருத்துவர் ஷாபியின் மகள் சாதனை. பெண்களுக்கு சட்டவிரோத கருத்தடை செய்தார் எனவும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்தை குவித்தார் எனவும் போலியான குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்ட மருத்துவர் ஷாபி ஷிகாப் தீவனின் 2024ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் உயிரியல் பிரிவில் மிக திறமையான சித்தி எய்தியுள்ளார் அவரது மகள் என்கிறதானது செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது வெள்ளை ஈயை கட்டுப்படுத்த பொறிமுறைகள் உருவாக்குக வடக்கு மாகாண ஆளுநர் வலியுறுத்து. வடக்கு மாகாணத்தில் வெள்ளை ஈ தாக்கத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பில் பல தடவைகள் கலந்துரையாடப்பட்ட போதும் அது முழுமையான நடைமுறைப்படுத்தப்படவில்லை. எனவே பெரும் வாழ்வாதார பதிப்புகளை உண்டு பண்ணும் வெள்ளை ஈயை முழுவீச்சில் கட்டுப்படுத்த அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் ந. வேதநாயகம் தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி தொடர்கின்றது. இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது இந்தியாவுடனான ஒப்பந்தம் ஏன் பகிரங்கப்படுத்தவில்லை பெறமுன கேள்வி என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இவைதான் இன்றைய உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு அனுர அரசும் நீதியை தராது, எதிர்பார்ப்பு நிச்சயம் ஏமாற்றத்தையே தரும். ராயபக்சக்களை விட படுமோசமானவர்கள் தான் என்பிபி கட்சியினர். எமது போராட்டத்தை அடியோடு அழிப்பதே அவர்களுடைய நோக்கம். அனுர் அரசு மீது கடும் சீற்றத்தில் உறவுகளை இழந்த பெற்றோர்கள்.
புதிய ஆட்சி வந்தும் ஏதோ எங்களுக்கு அனைத்தும் கிடைத்து விட்டது என்று ஒருபோதும் கனவு காண வேண்டாம். கடந்த கால ஆட்சியாளர்கள் எங்களை ஏமாற்றி எவ்வாறு எமது இனத்தினை அளித்தார்களோ அதனை விட படுமோசமான அரசியல் வியூகத்துக்குள்ளேயே நாங்கள் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம் என மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் தலைவி அமலநாயகி அமல்ராஜ் தெரிவித்திருக்கிறார். மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் வருடாந்த பொதுக்கூட்டமும் புதிய நிர்வாக தெரிவும் நேற்று திங்கட்கிழமை காலை நடைபெற்ற போதும் தலைவராக மீண்டும் அவர் தெரிவு செய்யப்பட்ட பின் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். எங்களது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை கேட்க வேண்டிய கால சூழ்நிலையில் இருக்கிறோம். தற்போதுள்ள ஆட்சி மாற்றத்திலும் நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். புதிய ஆட்சி வந்தும் ஏதோ புதிய ஆட்சி வந்துள்ளது, எங்களுக்கு அனைத்தும் கிடைத்து விட்டது என்று நீங்கள் ஒருபோதும் கனவு காணாதீர்கள். கடந்த கால ஆட்சியாளர்கள் எவ்வாறு எங்களை ஏமாற்றி எமது இனத்தினை அளித்தார்களோ அதனை விட படுமோசமான அரசியல் வியூகத்திற்குள்ளேயே நாங்கள் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விடயப்பிறப்புக்குள் பல விடயங்களை செய்ய போகின்றோம், உண்மையினை கண்டறிய போகிறோம், நியாயங்களை சொல்வோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் 3 தேர்தல்களை நடாத்தியது மட்டுமே வேலை திட்டமாக இருந்ததே தவிர காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விடயத்தினை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பிரச்சனையை காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான அலுவலகத்திற்கு திட்டமிட்டு புகுந்து தமது போராட்டத்தினை இல்லாமல் செய்யும் முயற்சியை திட்டமிட்டு முன்னெடுத்து வருகின்றனர். நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளக பொறிமுறை அல்ல, சர்வதேச நீதி பொறிமுறையை நாங்கள் கேட்டு நிற்கிறோம். எங்களது போராட்டங்களின் வடிவங்களே இன்று சர்வதேச அழுத்தம் இலங்கைக்கு அரசாங்கத்திற்கு கொடுக்கப்படுகின்றது. அதன் காரணமாகவே காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அலுவலகத்தினை ஒரு மாயையாக காட்டி எமது போராட்டத்தினையும் கோரிக்கையையும் முடிவுக்கு கொண்டு வருவதன் மூலம் தங்களை நல்லரசாக காட்ட சிங்கள அரசு முயற்சிக்கின்றது. இது தொடர்பில் நாங்கள் வெளிப்படையாமல் இருக்கிறோம். நாங்கள் இன்று வீதியில் நின்று போராடுவது எங்களது சந்ததிகளுக்காகவே. எங்களுக்கு நடந்த இந்த அநியாயம் அட்டூழியங்கள் எதிர்கால சமூகத்திற்கு வரக்கூடாது என்பதற்காகவே நாங்கள் போராடி வருகிறோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல சட்டத்தை மீறி என்பிபியை தட்டி கேட்க முதுகெலும்பு இல்லாத தேர்தல்கள் ஆணைக்குழு என்று சுமந்திரனுடைய கருத்து ஒன்று. தபால் மூல வாக்களிப்பு இன்றைய இறுதி நாள். பட்டுக்கோட்டை சிறுமி விவகாரம் 45-52 வயதானவர்கள் கைது, மறியலில் வைக்க உத்தரவு. தீயிலெறிந்த இளம் குடும்ப பெண் மரணம் என்ற செய்தியும். சிவராம் ரஜிவர்மன் நினைவேந்தலில் ஊடக படுகொலைக்கு நீதி கோரி யாழில் போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. இளைஞர் அடித்துக் கொலை, 5 பேருக்கு மரண தண்டனை, கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பு. உண்மையில் எது குற்றம்? நிதியை செலவிடுவதா, வங்கியில் வைத்திருப்பதா? ஆணைக்குழு 3 அணில் கேட்ட கேள்விகள் என்ற செய்தியும். ரஷ்ய தூதரகத்தில் வெடிகுண்டு மிரட்டல், கஞ்சா மற்றும் வாள்களுடன் சந்தேக நபர்கள் 3 கைது என்ற செய்திகளும் தினக்களுடைய உட்பக்க செய்திகளாக இருக்கிறது. அதே போல உட்பக்க செய்திகளுக்குள் தலதா கண்காட்சி நிறைவில் சேகரிக்கப்பட்ட 625 தொன் குப்பைகளை எரிக்க முடிவு என்ற செய்தியும், இலங்கை வருகிறார் சீன வர்த்தகத்துறை அமைச்சர் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. அதே போல போலீசார் பக்கச்சார்பு நடவடிக்கை, நைனை மக்கள் ஊர்காவற்துறை இறங்குதுறையில் கவனஈர்ப்பு போர். யாழ்ப்பாணம் நைனாதீவை சேர்ந்த பொதுமக்கள் நேற்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நைனாதீவு இறங்குதுறையில் மணல் ஏற்றி இறக்கும் தொழிலில் ஈடுபடும் இளைஞர்களுக்கு நீதி வேண்டியே இவ்வாறு கவனஈர்ப்பில் ஈடுபட்டார்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும். இறுதிப்பக்க விளையாட்டு செய்திகளுக்குள் கோலி குருணல் அபார ஆட்டம், டெல்லி அணியை வீழ்த்தி பெங்களூர் அணி வெற்றி என்ற IPL தொடர்பான செய்திகளும் காணப்படுகிறது. இவைதான் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய நாளிதழ்களுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ந்து முனைந்திருங்கள் நேயர்களே. சிறிய ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.